Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்டுக்கான சோசியல் சயின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கான வெரி இம்பார்ட்டன்டான 2 மார்க் 5 மார்க் அண்ட் 8 மார்க் क्वेश्चन என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனல் அண்ட் கேகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. ஓகேங்களா? சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் பாக்குறீங்க பட் லைக் ரொம்ப கம்மி. சோ தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படினா எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ ஈஸியா சோசியல் சயின்ஸ்ல 100 அவுட் ஆஃப் 100 ஸ்கோர் பண்ணலாம். ஏனா 5 மார்க்க பொறுத்தவரை 10 5 மார்க் இதுதான் வரும் அப்படினு கம்பல்சரி சொல்ல முடியும். சோ அந்த அளவுக்கு தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஐ அம் ஷூர் இந்த 5 மார்க் தான் வரும் உங்களுக்கு. இத தாண்டி வராது. ஐ அம் ஷூர். ஓகேங்களா? அதே மாதிரி 2 மார்க்மே ஈஸியா சொல்லிரலாம் இதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஒன் வேர்ட் தான் நீங்க படிக்கணும். ஒன் வேர்ட் மேப் டைம்லைனை பொறுத்தவரை வந்து எவ்ரி 20 இயர்ஸ் லைக் எப்படி படிக்கிறீங்க அப்படினா 1900 ல இருந்து 1920. ஸோ அதே மாதிரி 1920 இருந்து இயர் இப்போ 1900 ல இருந்து 1950 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1950 வரைக்கும். அதில் 1900 ல இருந்து 1910. அதே மாதிரி 1910 ல இருந்து 1900 ல இருந்து 1920, 1910 ல இருந்து 1930, 1920 ல இருந்து 1950 அண்ட் 1940 ல இருந்து 1950. ஸோ அந்த மாதிரி எவ்ரி 20 இயர்ஸ்க்கு நீங்க படிச்சீங்க அப்படின்னா அவங்க எப்படி பார்த்தாலும் ஏதாவது 20 வருஷம் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. சம்டைம்ஸ் 30 இயர்ஸ். ஸோ நீங்க ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால சொல்றேன். டைம் லைன் பார்த்துக்கோங்க. மேப் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல நான் ஒன் வேர்டு புக் பேக் ஒன் வேர்டு புக் இன்சைடு ஒன் வேர்டு வித் ஆன்சரோட நான் ஒன் வேர்டு மெட்டீரியல் ஷேர் பண்றேன். அந்த மேப்புமே வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத மேப் நான் டீடைல்டா வந்து நான் ஷேர் பண்றேன் வாட்ஸ்அப் குரூப்ல பிடிஎஃப். சோ மறக்காம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இப்போ வாங்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வரலாறு ஹிஸ்டரி. முதல் உலக போருக்கான காரணங்கள் மெயின் கேசஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 1 வெரி இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. ஷூரா கேட்பாங்க. நிறைய தடவை 8 மார்க்லயும் கேக்குறாங்க. செகண்ட் ட்ரெட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் क्वेश्चन ப்ராசஸ் ஆஃப் டீகாலனைசேஷன் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. ஃபோர்த் क्वेश्चन ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கான காரணங்கள் நினைக்கிறேன் தமிழ்ல. சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் क्वेश्चन எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2 இரண்டாம் உலக போரின் விளைவுகள் ரொம்ப முக்கியம். இது சம்டைம்ஸ் முதல் போர் காரணம் விளைவு ரெண்டுமே சேர்த்து கேட்பாங்க. சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்னு. ஓகேங்களா? சம்டைம்ஸ் 5 மார்க்ல 8 மார்க் அந்த மாதிரி ரிப்பீட்டடா கேக்குறாங்க. பாத்துக்கங்க. அப்புறம் 6th क्वेश्चन சைனா as a communist country. 7th क्वेश्चन reform movement of 19th century very important. 8th क्वेश्चन 19th century case of women very important ஆன ஒரு क्वेश्चन. 9th क्वेश्चन heroic fight of வீரபாண்டிய கட்டபொம்மன் क्वेश्चन நிறைய தடவை 8 மார்க்ல கேக்குறாங்க. சோ அதே மாதிரி இந்த 19th century அதுவும். அப்புறம் consequence of revolt of 1857 இன்னும் ஆட் பண்ணாம விட்டுட்டேன். 1806 revolt of 1806 அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 1806 பெரும்புரட்சி அந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காந்தி into a mass leader very important question. பெரியார் EVR. சோ இந்த क्वेश्चन சோ இந்த 12 क्वेश्चन அந்த ஒரு 1806 13 क्वेश्चन. சோ இதுல இருந்து தான் ஹிஸ்டரியில நீங்க எழுதக்கூடிய 5 மார்க் கம்பல்சரி வரும். சோ இந்த क्वेश्चन நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இதுல வெரி இம்பார்ட்டன்ட் கேசஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 1, ட்ரெட்டி ஆஃப் வெர்சைல்ஸ், ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி, எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2, 19th century ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட். இது ஹீரோயிக் ஃபைட் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன், காந்தி இந்து ஏ மாஸ் லீடர், அதுக்கப்புறம் அந்த 1806 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஜியோகிராஃபி புவியியல்ல பாருங்க. நார்த்தன் மவுண்டன் மற்றும் அதன் முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. ஓகேங்களா? சோ அடுத்தது பாத்தீங்க அப்படினா சவுத் வெஸ்ட் மான்சூன் வெரி இம்பார்ட்டன்ட். மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. அடுத்தது அர்பனைசேஷன் அண்ட் வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில்ஸ், பிளான்டேஷன் ஃபார்மிங் ஆஃப் தமிழ்நாடு. சோ இந்த 6 क्वेश्चन வந்து உங்களுக்கு ஜியோகிராஃபில வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் ஜியோகிராஃபில கம்மியா இருக்குன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்பாங்கல, டிஸ்டிங்விஷ் அண்ட் கிவ் ரீசன் சேர்த்து கேட்பாங்க சம் क्वेश्चंस. ஓகே, சோ தட்ஸ் வை ஜியோகிராஃபில வந்து டைரக்ட் 5 மார்க் क्वेश्चंस கொஞ்சம் கம்மி. ஓகேவா? சோ அடுத்தது வந்து சிவிக்ஸ் பாருங்க. அதுக்கு அப்புறம் எகனாமிக்ஸ் சொல்றேன். சிவிக்ஸ்ல பாத்தீங்க அப்படினா salient features of constitution of India very important ஆன ஒரு क्वेश्चन. fundamental rights of constitutional remedy very important. duties and functions of prime minister very important. powers and functions of chief minister very important. functions and powers of council minister very important. அடுத்தது பாத்தீங்க அப்படினா friendly relationship with neighbor very important. non alignment moment very important. write a note on non alignment சொல்வாங்க. அடுத்தது OPEC mission அந்த இந்த 8 क्वेश्चन உங்களுக்கு வந்து சிவிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன 5 மார்க் क्वेश्चन. ஓகேவா? சோ அடுத்தது எகனாமிக்ஸ்ல வந்து இது
measuring national income. What are the methods of measuring national income? Very very important. Gross domestic product, so GDP, very very important. அப்புறம் பாத்தீங்கன்னா composition of gross domestic product, composition of GDP, advantages and disadvantages of multinational company, MNC network உடைய advantages and disadvantages. அடுத்து what is black money and what are the cases of black money, very very important. அடுத்தது வந்து types of policies adopted by Tamil Nadu government. So 6th question. So இந்த 6 question வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல very very important. இப்போ 2 மார்க் क्वेश्चन பார்க்கலாம். 2 மார்க்ல வந்து உங்களுக்கு ஹிஸ்டரியில யூனிட் 1ல ரோமன் லெட்டர், ஹிஸ்டரியை பொறுத்தவரை எல்லாமே ரோமன் லெட்டர் 5 தான். நான் क्वेश्चन நம்பர் டைரக்டா சொல்றேன். யூனிட் 1ல 1 2 3 4 6, யூனிட் 2ல 4th क्वेश्चन, யூனிட் 3ல 1 3 5 6, யூனிட் 4ல செகண்ட் அண்ட் 4th, யூனிட் 5ல 1 3 4, யூனிட் 6ல 1 and 2, யூனிட் 7ல 1 2 4, யூனிட் 8ல 1 2, யூனிட் 9ல 1 2, யூனிட் 10ல 1 3 5 6. ஸ்கிரீன்ஷாட் வேணும்னா இந்த பாட் எடுத்துக்கங்க. ஓகே. and geography la unit 1 la 1 2 4 5 roman letter 5 la, unit 2 la roman letter 5 la 1 2 4 6 8, unit 3 roman letter 5 la 1 2 3 4 5 6, unit 4 roman letter 11 la roman letter 3 la 1 2 3 4 5 6. all the questions are very important. unit 5 roman letter 3 la 1 2 5 7, unit 6 roman letter 5 la 1 2 4 5 6, unit 7 roman letter 5 la 1 2 3 4 5. அதுக்கு அப்புறம் யூனிட் 1 ல ரோமன் லெட்டர் 4 ல 1 and 2, யூனிட் 2 ல ரோமன் லெட்டர் 6 ல 1 and 3, யூனிட் 3 ல ரோமன் லெட்டர் 7 ல 1 and 4, யூனிட் 4 ல ரோமன் லெட்டர் 4 ல 3 and 4, யூனிட் 5 ல ரோமன் லெட்டர் 4 ல 1 2 3 4, யூனிட் 6 ல ரோமன் லெட்டர் 6 ல 1, ரோமன் லெட்டர் 7 ல 1 and 2. அதே மாதிரி யூனிட் 7 ல ரோமன் லெட்டர் 6 ல 1 and 2, ரோமன் லெட்டர் 7 ல 1 and 2. சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஜியோகிராஃபில. இப்போ சிவிக்ஸ் அண்ட் எகனாமிக்ஸ் சொல்றேன். சிவிக்ஸ்ல வந்து உங்களுக்கு யூனிட் 1 ல ரோமன் லெட்டர் 4 ல 1 2 3 4 5 6 all the questions are very important, ஷூரா கேட்பாங்க. அண்ட் யூனிட் 2 ல ரோமன் லெட்டர் 5 ல 1 and 3, யூனிட் 3 ல ரோமன் லெட்டர் செகண்ட் ல செகண்ட், யூனிட் 4 ல ரோமன் லெட்டர் 5 ல 1 2 5, யூனிட் 5 ல ரோமன் லெட்டர் what is ரோமன் லெட்டர் 5, யூனிட் 5 ல ரோமன் லெட்டர் 5, ரோமன் லெட்டர் 5 ல 1 6 7. அண்ட் எக்கனாமிக்ஸ்ல யூனிட் 1 ல ரோமன் லெட்டர் 4 ல 1 4 6, யூனிட் 2 ல ரோமன் லெட்டர் 4 ல 1 2 5, யூனிட் 3 ல ரோமன் லெட்டர் 5 ல 1 2 5, யூனிட் 4 ல ரோமன் லெட்டர் 5 ல 1 3 7 8, and யூனிட் 5 ல ரோமன் லெட்டர் 5 ல 1 2 6. so these are the most important 2 mark 5 mark and 8 mark questions for your half yearly examination. so இத நல்லா prepare பண்ணிக்கங்க. and as well as நான் உங்களுக்கு book back one word and book inside one word questions with answer study material and also map important and timeline எவ்வளோ படிக்கணும், எதாவது important event and also வந்து if you அதெல்லாம் கன்ஃபார்ம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் கீ ஆன்சரோட வேணும், மினிமல் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஐ வில் ஷேர் த பிடிஎஃப் ஆல்சோ இன் வாட்ஸ்அப் குரூப். ஸோ மஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எங்கெங்கே எங்கெங்கே எங்கே இன்பம் உள்ளதென்று